ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காரு. கோவப்படாமல், அவங்கள வந்து இழிவாக பேசாமல், ஏளனமாக பேசாமல், கேவலமாக பேசாமல், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணாமல் அவங்கள இமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி எதுக்காக அது நடந்தது, ஏன் நடந்தது, நம்ம என்ன பண்ண தவறிட்டோம், அந்த விஷயங்கள்லாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவார். என்னன்னா நம்ம பிரிய வேணாமே, நம்ம ஒரு எஃபோர்ட் போடுவோமே. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப மன நிறைவோடு வெளில வந்திருக்கேன். கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக வந்து படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸ்பாய்லர் இல்லாமல் தான் சொல்ல போகிறேன், ஸ்பாய்லரோடு சொல்ல மாட்டேன். ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுக்குறதுல எனக்கு ஜென்ரலாகவே உடன்பாடு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வேணால் நான் இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ஓவர் டிஸ்கிரிப்டிவாக இல்லாமல் ஓரளவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்றேன், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து உங்களுக்கு அந்த ஒரு கனெக்ட் வந்துடும். இவங்க ஒரு கப்பிள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கனெக்ட் வந்துடும். ஆப்வியஸாக ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. இவங்க தேர் மேரிட். தலையும் நம்ம த்ரிஷாவும் மேரிட். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து அந்த ஒரு அந்யோன்யம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்வியஸாக டைட்டில் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு படம் சார்ந்த விஷயங்களில் தான் வந்து எனக்கு ரொம்ப உடன்பாடு. கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நான் ஒரு பர்சன். ஸோ அதை சார்ந்து தான் என்னோட ரிவ்யூஸ் இருக்கும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து நம்ப வச்சுருவாங்க. அவங்க 2 பேர் வந்து ரொம்ப அந்யோன்யமாக அதை இருக்காங்கன்னு நம்ப வச்சுருவாங்க. ஆனால் போக போக தான் தெரியும் அந்த காதலுக்குள்ளேயும் ஒரு கசப்பு இருக்குது, அந்த திருமண வாழ்க்கையிலையும் வந்து ஒரு கசப்பு இருக்குன்றத வந்து அழகாக வந்து ஒரு சீனாக வந்து வடிவமைச்சு கொண்டு வருவாங்க. ஒரு ஸ்லோ பர்னர். இந்த ஜானரை வந்து என்னென்னா, அது ரோட் ட்ரிப் அப்படின்ற ஒரு ஜானர். இந்த ஜானர் வந்து ரோட் ட்ரிப்ன்ற ஒரு ஜானருக்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி, கொஞ்சம் ஆக்ஷன், ஒரு தேடல், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குது படம். வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொன்னேன்ல, அவங்களோட அந்யோன்யம் தெரியும். அவங்களோட அந்த கேரக்டர், ஹீரோயினோட கேரக்டரோட டெப்த்து, அப்புறம் அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, எங்கேருந்து லவ் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு நரேஷனுக்குள்ளே ஒரு நரேஷன் இருக்கும். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க சொல்கிற ஒரு கதைக்குள்ளே எதுக்காக கதை சொல்ல போவாங்கன்னா, ஹவு ஷீ ஃபெல் அவுட் ஆஃப் லவ். அதாவது அவங்க கல்யாணத்துக்குள்ளே ஒரு காதல் வந்து இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போய் அதுக்குள்ள ஒரு நரேஷனில் அவங்க காதல் கதையை சொல்லி அதில் வர ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதனால தான் வந்து இது வந்து அப்போ இருந்தது, இப்போ இல்லை, நான் வந்து அப்போ வேற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தேன், இப்போ வேற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கேன், அவரும் அப்போ வேற மாதிரி ஒரு பர்சனாக இருந்தார், இப்போ வேற மாதிரி ஒரு பர்சனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேஷனுக்குள்ள ஒரு நரேஷன் வச்சு அதை எடுத்துட்டு வந்தே வந்து இந்த திருமணத்துக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏன் உண்டாச்சு, அதாவது ஹவு somebody fell out of love. ஒருத்தங்க எப்படி காதல்ல இருந்து வெளில வந்துட்டாங்க, அது வாலண்டியராக வரல, அது அப்படியே நடந்துருச்சு அப்படின்றத அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, மகிழோட ஸ்டேஜிங்கும் அப்புறம் ஓம் பிரகாஷோட ஃபோட்டோகிராஃபியும் அவரோட வந்து அவர் லைக் அதில் நல்ல எப்படி சொல்கிறது, கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஜிவிஎம் இருக்கார் இல்லையா, அவர் கூட ஒர்க் பண்ணுற ஆட்கள் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக எப்படி எடுத்தால் எப்படி வந்திருக்குமோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஓம் பிரகாஷும் மகிழ் திருமேனியோட லைக் ஸ்டேஜிங்கும் அவங்களோட கேமரா ஒர்க்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோரும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாங்களே, இதுதான் ஆக்சுவல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்லோ பர்னர், ஒரு ரோட் த்ரில்லர்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த அளவுக்கு ஸ்டேஜிங் தேவைன்றத ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. இந்த ரைட்டிங்கில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. இப்போது அவங்க வந்து ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயத்த வந்து எனக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அதை டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, அதை இன்னொரு இன்சிடெண்ட் மூலியமாக சொல்லுவாங்க. அந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப சின்ன இன்சிடெண்ட் மாதிரி இருக்கும், சொல்லி அது அவரோட ரியலைசேஷன் வந்து காட்டுவாங்க. இல்லை, அது தலை காட்டுவார்.
அந்த ரியலைசேஷன் காட்டுற மொமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு டெப்த் ஆட் பண்ணும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். அதுக்கு எவ்வளவு மெனக்கெட முடியுமோ அவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு தல. எனக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி இந்த மனக்கசப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு 15-20 ஃப்ரேம் இருக்கும். அந்த அந்த கசப்பான ஒரு சம்பவத்தை வந்து தலைகிட்ட சொல்லும்போது ஒருத்தங்க டெலிவர் பண்ணுவாங்க அந்த நியூஸை. அந்த நியூஸை டெலிவர் பண்ணும்போது அவர் அவ்வளவு இமோஷன்ஸ் அவர் மூஞ்சில் இருக்கும். அவர் கண்ணு வழியாவே பேசுவார். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி யங்கா வருவாங்க இல்லையா, அவர் கல்யாணம் ஆகும்போது சாவடிக்கா பாடு, பை தி வே சாவடிக்காலாம் அவ்வளோ வைப் மெட்டீரியல் திரும்ப திரும்ப போட வச்சு அவ்வளோ வைப் பண்ணிட்டு இருந்தோம், டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப ரசிச்சு அதை பார்க்க முடியும், அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஏன்னா அது ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்து அந்த ரோட் ட்ரிப் அவங்க கிளம்புற இடத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே நரேஷன் ரிவர்ஸில் வரும். திருப்பி ஃபியூச்சருக்கு போவோம், அப்புறம் திருப்பி ப்ரெசென்ட்டுக்கு வரும், அப்புறம் பாஸ்ட்டுக்கு போவோம், பாஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு பாஸ்ட், அதாவது நரேஷனுக்குள்ளே ஒரு நரேஷன் சொன்னால அந்த மாதிரி அழகாக கொண்டு போவாங்க. ஸ்க்ரீன் பிளே அவ்வளவு சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் ஐவ் சீன் இன் அ மூவி. இந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் நான் பார்த்ததில்லை. ஜென்ரலாக மகிழ் எனக்கு ஏன் பிடிக்கும்னா அவரோட ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். தடையற தாக்க, அப்புறம் மீகாமன், தடம் மாதிரி நல்ல அவரோட ரைட்டிங்கில் வந்து ஒரு யதார்த்தம் இருக்கும், ஒரு கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இந்த அவுட்லாண்டிஷான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ஓவர் போர்டாக போய் இந்த மசாலா தூவி ரொம்ப கன்றாவியாக வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்காது. அழகாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். அந்த 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 ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து டெலிவர் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு தான் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அதை வந்து பர்ஃபார்மன்ஸஸ் மூலயமா டிமாண்ட் பண்ணி வாங்கிக்குவார் மகிழ். அதுதான் எனக்கு மகிழ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். இதில் நடுவில் இந்த லவ் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபாலிங் அவுட் ஆஃப் லவ் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, காதலிக்கிற ப்ராசஸும் கல்யாணம் பண்ணிக்கிற ப்ராசஸும், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சு அவங்க எப்படி அந்த காதல் கசப்பாகுதுன்ற ஒரு ப்ராசஸும் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு தனியே அப்படின்ற ஒரு பாட்டு வந்து பிளேஸ் ஆகிருக்கும். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு தனியே தான். மோகன்ராஜன் தான் லிரிசிஸ்ட்டு. அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காரு, அவ்வளோ ஆப்டாக இருக்கும், அந்த சுச்சுவேஷனுக்கு பக்காவாக இருக்கும். அது ரொம்ப ஓவர் போர்டாக வேணுன்ட்டே வச்ச மாதிரிலாம் இருக்காது. சாவடிக்கவும் அதே மாதிரி தான் இருக்கும், பக்காவாக ஆப்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தனியேன்ற பாட்டும் பக்காவாக ஆப்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இந்த மேரிட் கப்புள்ஸ், இந்த டிவோர்ஸீஸ், ஃபேமிலிஸ், இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்க பசங்களும் பொண்ணுங்களும் நிறைய கற்றுக்கலாம். யூஸ்வலாக ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட வந்து லைக் ஒரு அஃபேர் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த பொண்ணை திட்டி பாட்டு போடுறது, உடனே அந்த பொண்ணை இழிவாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, உதாசீனப்படுத்தி பேசுறது, ஏளனமாக பேசுறது, இதுதான் ட்ரெண்ட், இதுதான் டெம்ப்ளேட்டாக வச்சு படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த நேரத்தில் அவங்க வந்து காயப்படுத்தி ஒரு விஷயத்த சொன்னா கூட, காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா கூட, அவங்க ஏன் அதை பண்ணாங்க, எதனால் அப்படி நடக்குது அப்படின்ற ஒரு நிதானிச்சு யோசிச்சு அதை ரிசீவ் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற ஒரு கேரக்டரை வந்து தலை மூலியமாக காமிச்சிருக்காங்க. ஒரு அழகான மனுஷன், ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு அழகான ஒரு குடும்பஸ்தன், அழகான ஒரு ஆம்பளைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்கணும், ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காரு. கோவப்படாமல், அவங்கள வந்து இழிவாக பேசாமல், ஏளனமாக பேசாமல், கேவலமாக பேசாமல், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணாமல் அவங்கள இமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி எதுக்காக அது நடந்தது, ஏன் நடந்தது, நம்ம என்ன பண்ண தவறிட்டோம், அந்த விஷயங்கள்லாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவார். என்னன்னா நம்ம பிரிய வேணாமே, நம்ம ஒரு எஃபர்ட் போடுவோமே, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறார். அப்போ தான் அந்த ட்ரெய்லரில் வந்து டைலாக்லாம் வரும். எனக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு விஷயம் உடஞ்சுன்னா அது சரி பண்ண தான் நாங்கள் பார்ப்போம், தூக்கி போட மாட்டோன்ற விஷயம்லாம் வரும் இல்லையா. அவ்வளோ அழகான டைலாக்ஸ் அவ்வளோ அழகாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ் ரிலேஷன்ஷிப். இது நம்மளோட 12 வருஷம் இன்னும் அந்த ட்ராவல், அந்த ஜேர்னியை வந்து நம்ம டக்குன்னு தூக்கி போட தேவையில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்ற மாதிரி பேச போய் தான் அந்த அஃபேர் பற்றிக்கெல்லாம் தெரிய வந்து ஒரு மாதிரி அழகாக
அவர் அதை அணுகி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். வலி இருக்கும், கண்டிப்பாக வலி இருக்கும். அந்த பாட்டு அதை உணர்த்திடும் உங்களுக்கு. இப்போ நடுவில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய கேரக்டர்ஸ் த்ரோ பண்ணியிருப்பாங்க. நிறைய கேரக்டர்ஸை வந்து த்ரோ பண்ணியிருப்பாங்க. அந்த ரோட் ட்ரிப்புக்குள்ளே த்ரோ பண்ணியிருப்பாங்க. சரியா? என்னடா இவ்வளோ கேரக்டர்ஸ் வருது சம்மந்தமே இல்லாமன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நான் அந்த 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 எல்லாம் இப்போ ஒரு 10 கேரக்டர்ஸ் த்ரோ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 கேரக்டர்ஸ் வந்து இன்டர்வல் பிளாக்ல சூப்பராக ஒரு ட்விஸ்ட்டில் வந்து முடியும். ஓகேவா? என்னடா 10 கேரக்டர் சொல்லிட்டு 8 தான் சொல்லியிருக்கானே. ஏன்னா அந்த மிஸ் ஆன 2 கேரக்டர்ஸ் இருக்குல்ல, 2-3 கேரக்டர், அதை வந்து செகண்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஸ்டேஜிங் வைஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபு சூப்பர் ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் பயங்கரம், ஸ்கிரிப்டும் சூப்பராக போயிருக்கு. டெப்த்து வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே, அந்த காதலுக்குள்ளே எல்லாமே பக்காவாக இருக்கும். அழகாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு செகண்ட் ஹாஃப் என்ன இம்ப்ரெஸ் பண்ணலை. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு. எதனால் லேக் அடிச்சதுன்னா, இங்கே வந்து ஒரு எஸ்கலேஷன் கொண்டு போனாங்கல்ல இன்டர்மிஷனில். இந்த எஸ்கலேஷன் கொண்டு போயிட்டு அந்த எஸ்கலேஷனில் ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கும். அதாவது ஒரு தேடல் இருக்கும், ஒரு தவிப்பு இருக்கும். அந்த தவிப்பு வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா செகண்ட் ஹாஃபில் அதே. இப்போ எதனால் அந்த தவிப்பு, அந்த தேடல் இருக்குது? ஒருத்தங்க காணோம் அப்படின்றதுனால. அப்போ அந்த காணாமல் போன ஆளுக்கு என்ன ஆச்சுன்ற செட் பீசஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு விஷயங்களை வந்து பிளேஸ் பண்ணணும். ஒரு சில இடத்துல அதை பிளேஸ் பண்ணாதான், நடுவில் பிளேஸ் பண்ணாதான் அந்த டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா? அது ஒரே ஒரு சீன் தவிர வேறு எந்த இடத்துலையும் பிளேஸ் பண்ணாதனால அந்த டென்ஷன் நிறைய இடத்துல மறந்து போயிடுது. மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முக்கியமாக ரெஜினாவோட கேரக்டருக்கு வந்து ரெஜினா, ஆரவ் தான் வந்து தலை தவிர இவங்க 2 பேர் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரிஷா கூட அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெஜினாவும் ஆரவும் அவங்களுக்கு கொடுத்த ரைட்டிங்கில் அவங்க கேரக்டர் கொடுத்த பிளாட்ஸை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆரவும் ரெஜினாவும். சரியா? இப்போ வந்து எனக்கு வந்து அர்ஜுன் பற்றி நான் ஏன் பெருசாக பேசலைன்னா, அர்ஜுனோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் பட்டுச்சு. பயங்கரமாலாம் எனக்கு படலை. அவருக்கு கொடுக்கப்பட்ட பிளாட்டில் இவ்வளோ தான் அவரால் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கே அவர் எஃபர்ட் போடாத மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் லத்தாரச்சிக்காக தான் இருந்துச்சு. எனக்கு இதில் மகிழ் மேலே தான் குறை. மகிழ் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம். அதாவது இந்த செட் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெஜினான்ற கேரக்டருக்கான செட் பீஸு, அர்ஜுன்ற கேரக்டருக்கான செட் பீஸு, ஆரவோட குரூப்புக்கான செட் பீசஸ், இவங்களாம் எப்படி வந்து ஒன்றா வந்தாங்கன்ற ஒரு பேக் ஸ்டோரி, இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை செகண்ட் ஹாஃபில் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் அது பண்ணாதது எனக்கு ஒரு மைனஸ் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லாத ஒரு இப்போ கதையை வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ அழகாக போகும். செகண்ட் ஹாஃபில் ஒரு 20-30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதுதான் அடுத்தது நடக்க போகுதுன்னு உங்களால் சொல்ல முடியும். ப்ரெடிக்டபிலிட்டி அதிகமாகிடும். சரியா? ஆனால் அந்த ப்ரெடிக்டபிலிட்டி இருந்தால் கூட எல்லாமே வந்து ஃபுல்லாக எலவேட் பண்ணிட்டார் அனிருத்தோட மியூசிக் வந்து ஒரு பெரிய சக்தி படத்துக்கெல்லாம். அந்த அளவுக்கு பிளாஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து சும்மா எல்லாம் எவ்ரி 15 மினிட்ஸ் சும்மா வந்து ஹீரோஸ்லாம் பறந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் எங்கே தேவையோ அங்கே மட்டும் ஃபைட் சீக்வன்ஸஸ் வச்சுருக்காங்க. அதில் காரில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. டாப் ஆங்கிளில் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் ரசித்து பார்த்தேன் அதை. அதுக்கப்புறம் அந்த எந்த மொமெண்ட்டில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்குதுன்னு இருக்குல்ல, அதுவும் சூப்பராக இருக்கும். இன்டர்மிஷனுக்கு அப்புறம், இன்டர்மிஷன் முடியறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபை உதாசீனப்படுத்தி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு இடத்துல அவர் இருப்பார். நல்ல வேலை ஸ்பாயிலர் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் போது திரும்ப அவங்க மனைவியை உதாசீனப்படுத்தி பேசுகிற ஒரு இடத்துல பேசுவாங்க. ஆனால் ஏதாவது பண்ண முடியிற ஒரு இடத்துல தான் இவர் இருப்பார். ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஃபைட் ஆரம்பிச்சிருக்குமே. அவ்வளோ சூப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சைட் ஆங்கிளில் காட்டுவாங்க, டாப் ஆங்கிளில் வச்சு, அது சூப்பராக இருக்கும். அந்த சீக்வன்ஸே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு இந்த ஓம் பிரகாஷோட கேமரா ஒர்க்கும் மகிழோட ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ரைட்டிங் வந்து செகண்ட் ஹாஃபில் எனக்கு வந்து மிஸ் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் பட்டுச்சு. ஓம் பிரகாஷ் கிட்ட எனக்கு எந்த குறையும் இல்லை. அசர்பைஜான்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நானும் ஒரு ஆளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ் வந்து என் ஃப்ரெண்டுன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த தேடல், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த தேடல் எனக்கு கனெக்ட் ஆச்சு. அது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து ஓம் பிரகாஷோட ஒர்க்கு தான் நான் நினைக்கிறேன். மகிழோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஸ்டேஜிங் செகண்ட் ஹாஃபில் இல்லைன்றது தான் உண்மை. ஓகேவா?
ஓவரால் ஸ்டேஜிங் இருந்தது. ஆனால் கேரக்டர் வைஸ் ஸ்டேஜிங் கரெக்டாக இல்லை. அது இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக இருந்திருக்கணும். அது இல்லாமல் போயிடுச்சு. சரியா? இந்த கதை வந்து நார்மலாக ஒரு பிகி ஹீரோ எடுத்து பண்ணுவாங்களா இல்லையான்றது வந்து அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். பண்ண மாட்டாங்க. வழக்கமாக இந்த பிகி ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் போட்டு அடிக்கிறது தான் இவங்களுக்கு வேலை. யாரும் அவங்கள அடிக்கவே முடியாது. இப்போ தலை மாதிரி ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அடிக்கிறாங்க, அவரை போட்டு செம்மாட்டே அடிக்கிறாங்க. அடி வாங்குற ஒரு ஹீரோவாக இருக்கார் அவர். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாடி கார்டு மாதிரி, ஆனால் அடி வாங்குற பாடி கார்டு மாதிரி தான் இருக்கார். செகண்ட் ஹாஃபில் வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த அந்த டென்ஷன் ரைஸ் ஆகாதனால அது ரைஸ் ஆகாமல் விட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரைஸ் ஆக்க விட்டாங்கன்னா அப்போது பதட்டம் ஓவராகி ஃபைட் சீக்வன்சஸ் நிறைய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால் வைக்கலைன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை கெஸ். பட் அது உண்மையாக போயாலாம் எனக்கு தெரியல. ஆனால் எங்கெல்லாம் ஃபைட் சீக்வன்சஸ் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆப்டாக இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எலிவேட் பண்ணிச்சு, அழகாக இருந்துச்சு. ஓவரால் படத்தை நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஹீரோக்காக ஓடுற படங்களை தாண்டி, ஓகேவா, தலைக்காக இந்த படம் ஓடும் கண்டிப்பாக. ஆனால் அதை தாண்டி இந்த படம் அது கண்டென்ட்டுக்காக கண்டிப்பாக ஓடும். இந்த படத்தில் கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் இல்லாத ஒரு படம் இல்லை, நிஜமாலே இருக்குது. நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. எனக்கு வந்து ஒரு சில காரணத்துக்காக என்னால் வந்து இதுக்கு 4 out of 5 கொடுக்க முடியல. ஓவரால் 3.75 அப்படின்றது அவுட் ஆஃப் 5 நான் கொடுக்குறேன். ஆனால் என்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப குத்தி கொடாஞ்சி பார்க்குற ஆளாக நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக 4.5 கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வர்த்தான படம் தான் இது. ஒரு விடாமுயற்சி வந்து நிஜமாலே ஒரு விஸ்வரூப வெற்றி தான், பிளாக் பஸ்டர் ஹிட் தான் தலைக்கு. இதை யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சொல்கிறவங்க வந்து எதுக்காக சொல்லுவாங்கன்னா, மசாலா படங்களை மட்டும் பார்த்து அவங்களோட எப்படி சொல்கிறது, இவ்வளோதான் நம்ம தமிழ் சினிமாவில் முடியும்னு யோசனையோடு இருக்கிற ஆட்களாக தான் நான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். வர வச்சா தான் அடுத்தடுத்த பெரிய ஹீரோஸ் வந்து இன்னும் நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எடுப்பாங்க. கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எடுத்தால் தான் நல்ல படங்கள் உருவாகும். மசாலா படங்கள் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அது மசாலா படங்களை ஆதரிக்கிறது நிறுத்தணும். அது எப்படி நம்ம நிறுத்த முடியும்னா, இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். சரியா? தலை சொன்ன மாதிரி தான், பண்டிகை நாளில் நம்ம படம் வரலன்னா பரவாயில்ல, நம்ம படம் எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தோட படம் போச்சு. நான் பார்த்த ஷோவும் போச்சு, முன்னாடி நடந்த ஷோவும் போச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அப்புறம் போய் பார்த்த ஷோஸும் அப்படி தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் டிக்கெட்ஸ் கிடைக்காம நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் தாராளமாக போய் படத்தை பாருங்கள். பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.